ஹாய், வெல்கம் டு அக்கிராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட அக்கிராஸ் கிச்சனில் இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு வந்து மயோனைஸ் எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். சன்ஃப்ளவர் ஆயில் வந்து எடுத்திருக்கேன் தேவையான அளவு. அப்புறம் 2 முட்டை. இப்போ இந்த 2 முட்டைக்கு தேவையான அளவு தான் நீங்கள் சொல்ல போகிறேன். உப்பு எடுத்துக்கோங்க சிறிதளவு. அப்புறம் வந்து சுகர் அது வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். அப்புறம் எலுமிச்சம்பழம் வந்து சின்ன எலுமிச்சம்பழமாக எடுத்துக்கோங்க, அதில் பாதி அதோட ஜூஸ் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் வந்து சிறிதளவு மிளகுத்தூள். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, முட்டையை வந்து 2ஐயும் உடச்சி நம்ம வந்து அதை நல்லா ஒரு நிமிஷம் மிக்சியில் அடித்து எடுத்துக்கணும். இப்போ ரொம்ப ஈஸியாக டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம், ஃப்ரெஷ்ஷாகவே செஞ்சுக்கலாம், அது ஸ்டோர் பண்ணி வைக்கணும்லாம் அவசியமே கிடையாது. இப்போ 2 முட்டையை நான் உடச்சி ஊற்றிட்டேன். இதுக்கப்புறம் இப்போ ஒரு நிமிஷம் நம்ம நல்லா வந்து அடித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடித்து எடுத்த உடனே அதில் வந்து நல்லா நுரையாக உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்கள், நல்லா தெரியுதா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், எடுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம இதில் ஆட் பண்ணணும். எலுமிச்சம்பழம், அப்புறம் வந்து மிளகுத்தூள் சிறிதளவு, அதுக்கப்புறம் உப்பு வந்து கொஞ்சோண்டு சிறிதளவு போட்டிருக்கேன், சுகர் வந்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து திருப்பி ஒரு நிமிஷம் அடிக்கணும். ஸோ அந்த கேப் விட்டு ஒவ்வொரு நிமிஷமாக நம்ம அடிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல நுரை உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அடிக்கணும். ஒரு 3 தடவை ஃபஸ்ட்டு ஆயில் சேர்த்து ஒரு நிமிஷம், அப்புறம் ஒரு தடவை அடிச்சிங்கன்னா நம்ம மைனஸ் வந்து ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் தனியாக உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ அடித்து எடுத்துட்டேன். இப்போவே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நான் ஆயில் ஆட் பண்ணி திருப்பி ஒரு நிமிஷம் நல்லா மிக்சியில் அடிக்க போகிறேன். கொஞ்சமாக ஆயில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அப்படி வந்து நீங்கள் சேர்த்து அடிச்சுக்கோங்க. நம்மளுக்கு நல்லா அந்த பதம் வந்து தெரியும், பார்க்கவே அந்த கன்சிஸ்டன்சி வந்து நல்லாவே தெரியும். பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு. நம்மளோட மயோனைஸ் வந்து ரெடி. இதை வந்து தந்தூரி சாண்ட்விச் செய்யும் போதெல்லாம் மயோனைஸ் இல்லாத இடமே இருக்காது. என் குழந்தை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். நான் மிக்சியில் இப்போ அடித்து எடுத்து வைக்கும்போதே அந்த மூடியில் உள்ளதெல்லாம் சாப்பிட்டாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.